காசு என்னய்யா காசு? காசு வந்து என்ன பண்ண போது? அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. நெறைய பேர் இந்த மாரி பேசுறாங்க. ஆனா பேசுற யாருமே ஏழை கிடையாது. அவங்கலாம் வேணுங்கிற அளவு சம்பாரிச்சு வச்சுட்டு இந்த டயலாக் பேசுறாங்க. அதாவது ஒரு ஒரு சில பேர்லாம் வேலைக்கு போறதே வெட்டிங்கிறாங்க. அது ஒரு தத்திரியம்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த மாரிலாம் சொல்லும்போது வேலைக்கு போறவங்கள போக 9 to 5 ஜாப் போறோம்ல, இதெல்லாம் வந்து ஒரு ராங்கான டெசிஷன் சொல்றாங்க. அதாவது காசு, பணம், பேரு, புகழ் மட்டும் தான் வந்து வாழ்க்கை கிடையாதுங்க. தினந்தோறும் வேலைக்கு போறது, அங்க நம்ம வேலைய பார்க்கறது, திரும்ப குடும்பத்தில வந்து அ ஃபேமிலிக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு வாழ்க்கை தான். நம்ம எப்படி வாழப் போறோம்? எந்த வாழ்க்கை நமக்கு புடிச்சிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அதாவது நெறைய பேர் வந்து 9 to 5 ஜாப்க்கு போறவங்களே வந்து ரொம்ப இதெல்லாம் நீ தப்பான டெசிஷன், நீ பாவங்கிற மாரி ட்ரீட் பண்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னைக்கு வேலை இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தான் தெரியும், ஒரு வேலைக்கு போறது எவ்வளோ நல்ல ஒரு சந்தோஷத்த தரும்னு. ஸோ அதனால இந்த மாரி நெறைய காசு, பணம். காசு இருந்தா தான் எதுனாலும் சாதிக்கும். அதுக்குன்னு காசுன்னு ஓட வேணாம். நமக்கு தேவையான அளவு சம்பாரிச்சு தான் ஆகணும். ஆனா, நம்மள வந்து பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம வந்து கண்டிப்பா வேலைக்கு போணும், சம்பாரிக்கணும், நம்ம குடும்பத்த பார்த்துக்கணும். நமக்கான டைமு, நமக்கான செலவ நம்ம பார்க்கணும். அப்படிங்கிற ஒரு தாட்லாம் இருக்கும். இவங்கலாம் பேசுறத பார்த்தா, எல்லாமே சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு, காசு எங்க வந்து உதவ போது? காசு என்ன பண்ண போது? அப்படின்னு சொல்றாங்க. இந்த இயர் எண்ட் வந்ததுக்கப்புறம், அப்பா எவ்வளோ பேர் என்னென்னமோ டயலாக் பேசுறாங்க. இதுல எனக்கு துளி கூட உடன்பாடு இல்லங்க. நம்ம வேலைக்கு போறதுமே ஒரு சந்தோஷம். நெறைய இடத்துல வந்து ஒர்க்கிங் என்வைரன்மென்ட் அவ்ளோ நல்லாருக்கும். ஸோ வேலைக்கு போய் சம்பாரிக்கும்போது வர ஒரு சந்தோஷம் இருக்கே, அதுவும் பர்ட்டிகுலரா இன்னைக்கு வந்து வுமன்ஸ் எல்லாம் எல்லா ஏரியாலயும் அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களா வேலைக்கு போய் ஒரு சொந்த கால்ல நின்னு காசு சம்பாரிக்கிறதுங்கிறது அவங்க ரொம்ப ப்ரவுடாவும், அத ரொம்ப மன நிறைவாவுமே மதிக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க வந்து இந்த மாரி விஷயத்தெல்லாம் எடுத்துக்காமங்க. கண்டிப்பா வேலைக்கு போங்க. 2026ல வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். என்னோட விஷஸ் கண்டிப்பா. நீங்க இந்த கருத்துக்கு என்ன கமெண்ட் சொல்றீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.